மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருக்குது? வகுப்பறையில் கல்விங்கிறது எப்படி இருக்குது? லைக் அந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணுன்னா, லைக் எப்படின்னா, இங்கே வந்து அந்த கருத்துரையாடல் இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 ஹவர் கிளாஸ், 1 1/2 ஹவர்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னா, டீ டீ இல்லாமல் இருக்காது. அட்லீஸ்ட் 2, 3 டைம்ஸாவது அவங்க டீ சொல்லுவாங்க. அவங்க அவங்க செலவுலேயே சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இன்கேஸ் நாங்கள் பே பண்ண மாதிரி இருந்தாலும் அவங்க திருப்பி காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்குது. இன்னொன்று அந்த ஹைரார்கி வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. பேராசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில ஒரு அதிகார படிநிலை இருக்காது. நிறைய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கான்வர்சேஷன் வைஸாக தான் போகும். ஒரு உரையாடல் தான் போகுமே தவிர, ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்கிறாங்க, நம்ம மொனோட்டனஸாக இருக்காது. நம்ம ஏதோ கேட்டுட்டு இருக்கோம், அவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக உரையாடல் எவ்வளோ டவுட்ஸ் வேணால் கிளியர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்னும் டவுட்ஸ் இருந்தால் அவங்க வந்து நம்ம சரி கிளாஸே முடிஞ்சிச்சு, நம்ம வந்து டின்னர் டாக்குன்னு ஒன்று இருக்கும், மெஸ்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து லைக் மெஸ்ஸில் உட்காந்து இரவு உணவின் போது பேராசிரியரோட பேசிக்கிட்டே மாணவர்கள் கலந்துரையாடி தங்களுடைய சந்தேகங்களை பூர்த்தி அந்த உரையாடல்கள் முதல்ல இருக்குமே தவிர, எப்படி சொல்றதுன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் இது பண்ணாமல் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஒரு எலெக்டிவ் கோர்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட் தாண்டி ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா சில ஆசிரியர்கள்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஏன்னா ஒரு 150 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போது வார நாட்களில் மற்ற கிளாஸ் இருக்கும், அதனால் அகாமடேட் பண்ண முடியாதுன்றதுக்காக சனி ஞாயிறில் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. 2 மணி நேரம் மக்களை வரவழைச்சி அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. நமக்கு வந்து படிக்காமல் வரணுன்ற எண்ணமே இருக்குது. பேராசிரியர்கள் போடுற எஃபர்ட்டை ஆமாம், அவ்வளோ உன்னதமான எஃபர்ட் போடுவாங்க. தொடர்ச்சியாக எப்படியாவது இந்த அவங்களோட ஒரு வேட்கை தெரியும், எப்படியாவது இருக்கிறத ஒன்றை கொடுத்து. ஆமாம், அந்த சமூக உணர்வு பயங்கரமாக வெளிப்படும். அது வந்து ஒரு அதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேறு இப்படி ஒரு ஆசிரியர் எஃபர்ட்டை போடும்போது நம்மளுக்கான கொஞ்சம் குறைஞ்சபட்ச எஃபர்ட்டையாவது போடணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறோம்.